ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனுடைய பேசிக் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷனுடைய பேசிக் பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு மந்த்லி ரெண்ட் எவ்வளோ பே பண்ணணும், இதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷனுடைய பேசிக் கனெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆக்டோடைய பேசிக் கனெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ ரெண்டு கனெக்ஷனுடைய பேசிக் ப்ரைஸ் அதோடைய ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, இப்போ ரெண்டுலையுமே பேசிக் பிளான் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஏர்டெல்ல 40 MBPS இருக்குது, ஆக்டில் 50 MBPS கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலையுமே என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏர்டெல்ல பார்த்துருவோம். சரிங்களா, ஏர்டெல்ல 40 MBPS தான் இருக்கிறதுலே பேசிக் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுதான் இருக்கிறதுலே பேசிக் பிளானும் கூட. சரிங்களா, ஒன்லி ஃபைபர் இன்டர்நெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் பேசிக்காக எனக்கு இன்டர்நெட் வேணும் அப்படின்னா நீங்கள் 40 MBPS ஏர்டெல்ல மூவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பிரைஸ் எவ்வளவு கோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி ரெண்ட் 499 ரூபா கோட் பண்ணிருக்காங்க. சரிங்களா, பேசிக் இதுதான். 499 ரூபா ஜிஎஸ்டி இல்லாம சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி 18% ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் அப்படின்னா 589 ரூபா வரும். ஓகேங்களா, 589 வரும் 1 மந்த்துக்கு. இந்த 589 ரூபாய் நீங்க எப்படி கனெக்ஷன் எடுக்க முடியும்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 மாசம் பேமெண்ட் உங்களுக்கு முன்கூட்டியே வாங்கிடுவாங்க. இப்போ 589 ரூபா இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசம் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி 3 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் உங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1767 ரூபா 3 மாசத்துக்கு உண்டான அமௌண்ட் நீங்க பேமெண்ட் பண்ணிடும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 MBPSல இன்டர்நெட் அன்லிமிட்டடா நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரவுட்டர் டியூவல் பேண்ட் ரவுட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரவுட்டருக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. சரிங்களா, ஒரு ரவுட்டர் கொடுக்குறாங்க இல்லையா, அதுல நீங்க லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்க லேண்ட்லைன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு லேண்ட்லைன் நம்பரும் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களால வாய்ஸ் கால் அன்லிமிட்டடா பேசிக்க முடியும். ஒரு லேண்ட்லைன் டிவைஸ் மட்டும் வாங்கி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 650 ரூபாய் 700 ரூபாய் ஒரு லேண்ட்லைன் பேசிக்கான ஒரு லேண்ட்லைன் டிவைஸ் வாங்கி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அன்லிமிட்டட் கால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது சப்ஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 2 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர்டெல் விங்க் மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் அந்த ஆப் இருக்கு இல்லையா, அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்போலோ பார்மசி இருக்கு இல்லையா, அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட லேட்டன்சி எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் 3 மில்லி செகண்ட் வரைக்கும் லேட்டன்சி இருக்கு. சரிங்களா, ஸோ நீங்க ஜியோக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா 6, 7 வரைக்கும் இருக்கும், 10 வரைக்கும் கூட இருக்கும். பட் இதுல 3 மில்லி செகண்ட் வரைக்கும் தான் இருக்கு. அப்போ 4 மில்லி செகண்டுக்கும் வந்திருக்கு. சரிங்களா, ஸோ 3 அல்லது 4 மில்லி செகண்டுக்குள்ள இது இருக்கும். அதே மாதிரி 1767 ரூபா நீங்க கொடுத்து 3 மாசம் பிளான் செலக்ட் பண்றீங்க இல்லையா, இப்போ 3 மாசத்துலயே எனக்கு இந்த பிளான் பிடிக்கல, 3 மாசம் நான் யூஸ் பண்ணிட்டு இந்த பிளான் பிடிக்கல அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிவைஸ் கொடுக்குறாங்க இல்லையா, ரவுட்டர், இதெல்லாம் திரும்ப அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா, இது நம்ம யூஸ் பண்ற பேக்கேஜுக்கு மட்டும்தான். சரிங்களா, இந்த 1767 ரூபாங்கிறது அந்த 589 ரூபா மந்த்லி ரெண்ட் தான் நம்ம முன்கூட்டியே பேமெண்டா வாங்குறாங்களோ அவங்க டிவைஸுக்குலாம் நம்ம எந்த காஸ்ட் வாங்குறது கிடையாது. அதனால அந்த ரவுட்டர் அவங்களே கலெக்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஸோ டீட்டெயிலாம் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ட் ஃபைபர் இன்டர்நெட் கனெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பேசிக்கான பிளான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 MBPS பிளான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸும் கூட. சரிங்களா, நீங்கள் 50 MBPS பிளான் எடுக்கணும் அப்படின்னா இவங்க ப்ரைஸ் 39 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி இல்லாமல் நான் சொல்கிறேன். 18% நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 555 ரூபா 78 பைசா வரும். சரிங்களா, பட் அவங்களுடைய வெப்சைட்ல எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 559 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஓகே, ரவுண்ட் ஃபிகரா 559 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 559 ரூபாய் மந்த்லி உங்களுக்கு 559 ரூபாய் ரெண்ட் 50 MBPS ஸ்பீடு வேணும் அப்படின்னா இதை எப்படி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா 6 மாசம் பேமெண்ட் நீங்க முன்கூட்டியே கொடுத்துடணும். இப்போ நம்ம ஏர்டெல் 3 மாசம் கொடுத்தோம் இல்லைங்களா, இது 6 மாசத்துக்கு உண்டான பேமெண்ட் நீங்க முன்கூட்டியே கொடுத்துடணும். 559 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. சரிங்களா, 6 மாசத்துக்கு மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3354 ரூபாய் வரும். 3354 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுட்டர் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. டியூவல் பேண்ட் 5G ரவுட்டர் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி ஏர்டெல்லையும் 5G ரவுட்டர் தான். சரிங்களா, அதுவும் 5G ரவுட்டர் தான், இதுவும் 5G ரவுட்டர் தான். அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் எதுவுமே இதுல இன்க்ளூடிங்கா எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செப்பரேட்டா வாங்க மாட்டாங்க. அந்த 3354 ரூபாய் நீங்க பேமெண்ட் பண்றதுல இது எல்லாமே இன்க்ளூடிங்கா முடிஞ்சிடும். சரிங்களா, பாத்தீங்க அப்படின்னா டேட்டா லிமிட் பண்ணிருக்காங்க. அதுல அன்லிமிட்டட் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஏர்டெல்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா லிமிடெட் டேட்டா கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஜிபி லிமிடெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 750 GB. அதாவது ஒரு மாசத்துக்கு 750 GB தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். 750 GB நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 MBPS கன்வெர்ட் ஆயிரும். இப்போ 750 GB நான் 20 நாளே கன்சியூம் பண்ணிட்டே அப்படின்னா உங்களோட ஸ்பீட் குறைக்கப்படும். இப்போ 50 MBPS இருக்கு இல்லையா, அது 2 MBPS மாறி உங்களுக்கு ஸ்லோ ஆயிடும் இன்டர்நெட். இவங்க கணக்குப்படி 750 GB இருக்கு இல்லையா, அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 30 நாளைக்கு டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 25 GB கணக்கு வருது. சரிங்க, இதோட லேட்டன்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற ஃபைபர் கனெக்ஷன் நீங்க கம்பேர் பண்ணும்போது நீங்க ஜியோவா இருக்கட்டும் இல்ல ஏர்டெல்லா இருக்கட்டும் மற்ற எந்த நெட்வொர்க் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஆக்டை பொறுத்த வரைக்கும்
லேட்டன்சி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா, 1 மில்லி செகண்ட் தான் லேட்டன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய ஃபைபர் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, லேட்டன்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ஆக்ட் ஃபைபரை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அதே மாதிரி 50 mbps கொடுக்குறாங்களே, 50 mbpsனா அதுக்கு மேல தான் கொடுப்பாங்களா ஒழிஞ்சு அது குறைவா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சில ஃபைபர் கனெக்ஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஜியோ எடுத்துங்களேன். ஜியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 30 mbps கனெக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் 22, 28 அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. பட் வந்து ஆக்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுப்பாங்க ஒழிஞ்சு கம்மியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆக்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இது வந்து நான் பர்சனலாக நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்றேன். நான் ஆல்ரெடி 150 mbps நான் எடுத்திருந்தேன். பட் 150 mbps எப்போ ஸ்பீட் செக் பண்ணாலும் 180, 200 வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க ஒழிஞ்சு கம்மியாக கொடுக்க வாய்ப்பு கிடையாது ஆக்டை பொறுத்த வரைக்கும். இதை வந்து ரவுட்டர் கொடுக்குறாங்களே, இந்த ரவுட்டருக்கு வந்து வாய்ஸ் கால் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏர்டெல் பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் கால்லாம் அன்லிமிட்டடாக நீங்கள் பேசிக்க முடியும், ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இதில் பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் கால் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுக்கு கொடுக்குற ரவுட்டர் எல்லாமே வந்து உங்க பிளானுக்கான காஸ்ட் தான் நம்ம பே பண்றோம். நீங்க வந்து இந்த பிளான் எனக்கு வேணாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ரவுட்டர் எல்லாமே அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா, அதே மாதிரி இதோட கஸ்டமர் சர்வீஸ் ஆக்டா இருக்கட்டும் இல்ல ஏர்டெல் இருக்கட்டும், இந்த கஸ்டமர் சர்வீஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்ல வந்து ஆக்டை விட ஏர்டெல் வந்து ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் உடனே வந்து ஏர்டெல் வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்து கால் பண்ணி நமக்கு பண்ணி தருவாங்க. இது என்னுடைய ஒப்பீனியன் தான், என்னுடைய நான் யூஸ் பண்ண பேஸ்ல தான் நான் சொல்றேன். ஒரு சில பேருக்கு வந்து இதோட கருத்து வந்து மாறுபடலாம். ஒரு சில ஆக்ட் வந்து நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஏர்டெல் வந்து ஒஸ்டான சர்வீஸ் கொடுத்துருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஆக்டோட ஏர்டெல் வந்து சர்வீஸ் வந்து நல்லா இருக்கு. ஓகே, இது ரெண்டுமே ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். என்னைய கேட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் கொஞ்சம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா 40 mbps வந்து 589 ரூபா, ஆக்ட் வந்து 50 mbps வந்து 559 ரூபா. ஸ்பீட் வந்து 10 mbps மாறுபடுது. பிளஸ் வந்து ஏர்டெலை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ஸ் கால் வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, லேண்ட்லைன் நீங்க வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, பாத்தீங்களா, இது எப்படி புக் பண்றது, இல்ல இன்னும் எனக்கு டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அபிஷியல் வெப்சைட் ஏர்டெல் ஆகட்டும் இல்ல ஆக்ட் ஆகட்டும், இதோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் கேட்கும், போனோட நம்பர் கேட்கும், பிளஸ் வந்து உங்க அட்ரஸ் கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் பேக் பண்ணுவாங்க. பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் தேடி வந்து உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ண சொல்லி அதுக்கான பேமெண்ட்டை வசூல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து 1 or 2 டேஸ்க்குள்ள இன்ஸ்டாலேஷன் வந்து பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது பார்த்தீங்களா, ஏர்டெல் வந்து 3 மாசம் பிளான் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்குல்லையா, அது ஒரு கம்மியா தான் இருக்கு. பட் ஆக்ட் வந்து 6 மாசம் செலக்ட் பண்ற மாதிரி இருக்குல்ல, இது வந்து 1 மாசம் செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது இந்த பிளான்ல அவைலபிலிட்டி கிடையாது. வேற 100 mbps பிளான் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கு. அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்றது சொல்லிட்டு ஆக்டை பத்தி ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அதை பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா வந்து 1 மாசம் பிளான் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.